எங்ககிட்ட ஒரு மாசம் ஆட்சியை விடுங்க. ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் இருக்காது. ஒரு மாசம் போதும். மதுவை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அதில் வருகின்ற வருமானம் வைத்து அரசை நடத்த வேண்டும், நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது நிர்வாகமா நான் பார்க்கல. அதுல வர்ற பணத்தை வச்சுதான் நாங்க நலத்திட்டங்களை கொடுக்கணும்னு ஒரு அரசு இருக்கிறதுனா அப்போ நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. அந்த 100 மில்லியில விற்கிறோம், பிளாஸ்டிக்ல விற்கிறோம், எந்த விற்கிறோம் அல்லது வாழை இதுல விற்கிறோம், எதுலயும் விற்க வேண்டாங்க. டிஆர் பாலுகிட்டையும் அல்லது ஜெகத்ரேஷ் என்று சொல்லி அவங்க தயாரிக்கின்ற நிறுவனத்துல இன்னும் கிக் அதிகமா சொல்லி பரிந்துரை பண்ண சொல்லுங்களேன். அதிமுகவோ தேமுதிக மட்டும் இல்ல, திமுகவை சார்ந்தவரும் எங்களுக்கு வாக்களிக்க முடிவு பண்றாங்க. 100 மில்லி அளவில் இப்போ மதுபானங்கள் நீங்க பேக்கெட்ல விற்க கூடாதுன்னு சொல்றீங்க. அதை நாங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அறிவிக்கிறாங்க. அதாவது தமிழக மக்கள், குறிப்பாக திமுக அரசு மக்களை பற்றி கவலை இல்லாமல், இளைஞர்களை பற்றி கவலை இல்லாமல், இளைஞருடைய நலன்களை பற்றி, குடும்பங்களை பற்றி, பெண்களை பற்றி, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி எந்த ஒரு அக்கறை இல்லாமல் மதுவை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அதில் வருகின்ற வருமானம் வைத்து அரசை நடத்த வேண்டும், நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது நிர்வாகமா நான் பார்க்கல. இது ஒரு நிர்வாகமா? சாராயத்தை வித்துதான் அதுல வர்ற பணத்தை வச்சுதான் நாங்க நலத்திட்டங்களை கொடுக்கணும்னு ஒரு அரசு இருக்கிறதுனா அப்போ நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. They don't know how to administer. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல மது வச்சுட்டு தான் அவங்க நிர்வாகம் பண்றாங்களா? இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப இதுல மது வணிகத்துல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 5-6 நிறுவனங்களிலிருந்து அவங்க விநியோகம் செய்கிறார்கள், பெறுகிறார்கள், ப்ரொக்யூர் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 நிறுவனம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொந்தமான நிறுவனங்கள். அப்போ நீ ஒரு திமுக, அதாவது டாஸ்மாக் என்பது தமிழக அரசு துறை சார்ந்தது. டாஸ்மார்க்கு திமுகவின் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு டிஆர் பாலு அவரை சார்ந்த நிறுவனம் 20% டாஸ்மார்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு. திரு ஜெகத்ரட்சகன் கொள்கை பரப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை சார்ந்த நிறுவனம் 20% டாஸ்மார்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதுல என்ன அர்த்தம்? இதுல புரியுது நாங்க புரிஞ்சுக்கிறது. அப்போ உங்க கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்க கட்சியினுடைய பொருளாளர், உங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அவங்களுக்காக நீங்க இந்த டாஸ்மாக் விற்பனை அதிகப்படுத்தணும்னு பல வகையில பல முறையில் அதிகப்படுத்துறீங்களா? இது முடிச்சிடுறேன், ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க அந்த 100 மில்லியில விற்கிறோம், பிளாஸ்டிக்ல விற்கிறோம், எந்த விற்கிறோம் அல்லது வாழை இதுல விற்கிறோம், எதுலயும் விற்க வேண்டாங்க. போதும், படிப்படியா குறையுங்க. மது விலக்கை ஒரே நாள் அமல்படுத்த முடியலன்னா படிப்படியா குறையுங்க, கொஞ்சம் கடையை குறையுங்க. முதல்ல இந்த பாரை மூடுங்க. இந்த பார் இருக்கிறது சட்டத்திற்கு புறம்பா இந்த பார் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பார் யார் நடத்துறா? ஒட்டு மொத்தமா திமுக தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு நாளும் நாங்க கடுமையான போராட்டம் நடத்துவோம். நாங்க கள்ளச்சாராயம், இப்ப நான் கேக்குறேன், கள்ளச்சாராயம் விற்க கூடாது சொல்லிட்டு அதற்கு இப்ப சமீபத்துல சட்டமன்றத்துல சட்டம் கொண்டு வந்தீங்க, கடுமையான சட்டம் கொண்டு வந்தீங்க. கள்ளச்சாராயம் யாராவது வித்தாங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுப்போம், 10 லட்சம் அபராதம் கொடுப்போம், பல தண்டனைகள்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்போ உங்க சட்டத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்கு சட்டம் கடுமையா கொண்டு வரீங்க, மற்றொரு பக்கம் மறுபடியும் நீங்க சொல்றது கள்ளச்சாராயம் குறைக்கணும்னா நாங்க அளவு குறைச்சி நான் விற்கணும், டெட்ரா பேக்ல விற்கணும் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நீங்க ஏத்துக்குங்க, எங்களால கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது, இந்த அரசு இந்த திமுக அரசால கள்ளச்சாராயம் ஒழிக்க முடியாது, ஏத்துக்குங்க. அப்ப நீங்க சட்டம் கொண்டு வந்தா சட்டத்தை மதிங்க, சட்டத்துல அது கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாராயத்தை. எங்ககிட்ட நான் சொல்றேன், எங்ககிட்ட ஒரு மாசம் ஆட்சியை விடுங்க.
ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டுல இருக்காது. ஒரு மாசம் போதும். இது சாதாரணமா நடவடிக்கை எடுக்கக்கூடிய செய்தி. இப்போ நேத்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல திருவனைநல்லூர்ல பக்கத்துல டி குமாரமங்கலம் என்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு முதியவர் கள்ளச்சாராயம் இறந்திருக்கார். கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்திருக்கிறார். 2 பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 10 நாளுக்கு முன்புதான் கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு வரைக்கும் 66 பேர் இறந்திருக்கிறாங்க. இன்னும் 16 பேர் மருத்துவமனையில இருக்கிறாங்க. அப்ப சம்பவம் 10 நாள்ல பக்கத்து மாவட்டம் விழுப்புரத்துல கள்ளச்சாராய சம்பவம் நடக்குதுன்னா அப்போ என்ன முதலமைச்சர் என்ன நிர்வாகம் பண்றாரு? நிர்வாகம் பண்றாரா? அவருக்கு தானே காவல்துறை வருது. நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், இதுதானே? இதான் இரும்பு கரமா? அசிங்கமா இருக்குது. அசிங்கமா இருக்கு. நடவடிக்கை எடுங்க. இல்ல நாங்க கேட்கிற கோரிக்கை சிபிஐ என்கொயரி நடத்துங்க. எதுக்கு நீங்க அவங்க கள்ளக்குறிச்சியில அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, அவங்களை ஏன் காப்பாத்துறீங்க? சிபிசிஐடி என்கொயரின்னு நீங்க பண்றீங்க. சிபிசிஐடி மேல மரியாதை இருக்கு, நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. ஏன்னா இதுல அங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துல அங்க வந்து உயர் காவல்துறை அதிகாரிகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. பெரிய பொறுப்புல இருக்க அரசியல்வாதி சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ உண்மை வெளியே வராது. கடைசியில விக்கிறவன் காய்ச்சறவன் ஒரு 4 பேர், விக்கிறவன் ஒரு 10 பேரை உள்ள தூக்கி போட்டு நாங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போறீங்க. எப்படி ஒருத்தவங்க 20 வருஷமா 30 வருஷமா அந்த கள்ளச்சாரம் அந்த மாவட்டத்துல காய்ச்சிட்டு அவங்களுக்கு உடந்தையா இருந்துகிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருந்த அரசியல்வாதிகள் யார் யாரு? எல்லாருக்கும் அந்த மாவட்டத்துல எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்ல வேற யாருக்கும் தெரியாதாங்க? அதாவது எங்களுக்கு நோக்கம் சிபிஐ என்கொயரி வேணுங்க. ஏன் சிபிஐ? நாங்க இது அரசியல் பண்ண விரும்பல. சிபிஐ இந்த பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வந்ததா, ஆந்திராவில இருந்து வந்ததா, எங்க வந்தது? இன்டர்ஸ்டேட் இஷ்யூ. 2வது போலீஸ் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது இந்த சம்பவம் நடக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு சிபிஐ என்கொயரி வந்தா நியாயமா நடக்கும்னா அந்த அந்த ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கு. அதனால அதை கொண்டு வாங்க. கள்ளச்சாராயம் தொடர்பாக கேள்விக்கு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அரசு இருக்கக்கூடிய மது கிக்கு இல்லை, அதனாலதான் கள்ளச்சாராயம் நோக்கி போறாங்க. அதை நியாயப்படுத்துற மாதிரி இல்ல. அவர் அடுத்த கேள்வி நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அது கிக்கு வரணும் என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? கேளுங்க அடுத்த முறை. அது கிக்கு இல்லைன்னு சொன்னீங்க சார். இதுல சட்டமன்றத்துல அது கிக்கு வரணும்னா என்ன சார் பண்ணணும்? இல்ல டிஆர் பாலுகிட்டயோ இல்ல ஜெகத்ரேஷ் கிட்ட சொல்லி அவங்க தயாரிக்கின்ற நிறுவனத்துல இன்னும் கிக் அதிகமா சொல்லி பரிந்துரை பண்ண சொல்லுங்களேன். மக்கள் இந்த திமுக அரசு மீது மிகுந்த கோபத்துல இருக்கிறாங்க. எதுவும் பண்ணல. லஞ்சம், ஊழல் ஊழல். தேர்தல் நேரத்துல போய் அங்கங்க காசு கொடுப்பாரு. வேற என்ன பண்ண போறாரு? இந்த மாவட்டமே வளர்ச்சி கிடையாது, அந்த தொகுதி ஒண்ணுமே வேலை கிடையாது. நந்தன் கால்வாய் திட்டம் 50 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு திட்டம், தண்ணி ஆத்துல போற தண்ணியை திருப்பி விட்டு இந்த பகுதிக்கு ஏரியில வர திட்டம், அது இவங்களால பண்ண முடியலன்னா இவங்களுக்கு எதுக்கு நிர்வாகம் பண்றாங்க? அதனால அங்க விக்கிரவாண்டியில நடக்கிற இடைத்தேர்தல், அது இடைத்தேர்தல். அது நேற்று கூட பாருங்க, புடவை பிடிச்சிருக்காங்க, புடவை துணி எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சி இன்னைக்கு காலையில கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் விடு விடா போய் பையா கொடுத்து வீடியோஸ் இருக்கு, எல்லாம் இருக்குது, போய் கொடுக்குறாங்க. இது தேர்தல். சமூக நீதிக்கு எதிரான இருப்பவர்கள் தான் பிஜேபியோட அலைன்ஸ் வைப்பாங்கன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி பேசுறவங்க. அதாவது யாருமே எங்களுக்கு சமூக நீதி சம்பந்தமா பாடம் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அருமை நண்பர் செல்வ பெருந்தகை அவர்களை நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்க சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. சார், இந்த இடைத்தேர்தல அதிமுக ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நாங்க பொதுவாக தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். யார்கிட்டையும் நாங்க தனிப்பட்ட முறையில சொல்லல. நிச்சயமா அதிமுகவோ தேமுதிகவுக்கு மட்டும் இல்ல, திமுகவை சார்ந்தவரும் எங்களுக்கு வாக்களிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு அங்க அந்த பகுதி, அந்த மாவட்டம், அந்த ஏரியா, தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகம் அந்த அளவுக்கு இருக்கு.
இந்த கள்ளச்சாராயம், பக்கத்துல கள்ளக்குறிச்சியில சாவு, ஊழல், நிர்வாகத்தை தன்மை இல்லாத ஒரு சூழல், இதெல்லாம் பார்த்தாலே மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க, கோவத்துல இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் சார்ந்தவர்கள், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை எங்களுக்கு அந்த மக்கள் கொடுப்பாங்க. நீட் தேர்வுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு வந்து நடிகர் விஜய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதே போல மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல நீட் தேர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நீட் தேர்வு வேண்டான்னு தொடக்கத்திலிருந்து நாங்க சொல்லிட்டு வரோம். இன்னும் சொல்ல போனா, நான் அமைச்சரா இருந்த நேரத்துல அப்போ நீட் தேர்வு கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அப்போ நான் தடுத்து நிறுத்திட்டேன். நான் இருந்த வரைக்கும், அமைச்சராக இருந்த வரைக்கும் நீட் தேர்வை கொண்டு வர விடலை. அப்புறம் நான் வந்ததுக்கு பிறகு அப்புறம் குலாம் நபி ஆசாத் அமைச்சராக வந்தார். அவருக்கு இணை அமைச்சராக இருந்தது காந்தி செல்வன் அவர்கள், திமுகவுடைய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த காந்தி செல்வன். அப்போதான் நீட் தேர்வை கொண்டு வராங்கல்ல. அப்பத்திலிருந்து நான் இதை எதிர்க்கிறோம். இது நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு தேர்வு, சமூக நீதிக்கு எதிரானது. தரமான மருத்துவர்கள் வருவது கிடையாது. மருத்துவ கல்வி வந்து வணிகமயமாக்கி நிறைய அதுல வந்து பொருள் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல அது இல்லாம மாநிலத்துக்கு எதிரானது, மாநில சுயாட்சிக்கு எதிரானது சொல்லிக்கலாம், எப்படிலாம் சொல்லிக்கலாம். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இந்த சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க, தொடர்ந்து ரெய்டு பண்றாங்க மலைகள்ல. காவல்துறையோட செயல்பாடு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி? ஜீரோ. இதுக்கு முன்பு ஜீரோ, இப்பயும் ஜீரோ தான். ஒண்ணுமே கிடையாது. ஏன் வந்து விழுப்புரத்துல திருவெண்ணநல்லூர்ல நேத்து கள்ள சாராயத்தை குடிச்சு இறந்தாங்க, 2 பேர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சம்பவம் நடந்து அடுத்த நாள் வந்து 5000 லிட்டர் சாராயத்தை வந்து கள்ளச்சாராயத்தை வந்து அழிக்கிறாங்க. அப்ப எங்கன்னு தெரிஞ்சுதானே அழிக்கிறாங்க. இவ்வளவு நாளா ஏன் அழிக்கல? அது 850 பேர் கைது பண்றாங்க அடுத்த நாள். அப்ப தெரிஞ்சுதானே வித்துட்டு இருக்காங்க இப்போங்க. அது ஒரு நாடகம், அவ்வளவுதான். அதனால்தான் சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காவல்துறையும் விற்கிறவங்களும் காய்ச்சறவங்களும் உடந்தையா இருக்கிறாங்க. காவல்துறை இருக்கிறப்போ சிபிசிஐடி வச்சு என்கொயரி பண்ண என்ன உண்மை வெளியே வரும்? நேரமாயிடுச்சு. விக்ரவாண்டி போகணும்னு நினைச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நாய்கள் கூட பட்டம் வாங்குறதுன்னு RS பாரதி சொல்றாரு. அதாவது இப்போ சமீபத்துல RS பாரதி அவர்கள் வந்து என்னென்னமோ பேசி இருக்கிறாரு. அது வந்து நான் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. நீங்களும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. சீரியஸா எடுத்தாதான் கொஞ்சம் அப்படியே யோசிக்க தோணும். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. வேண்டாம். இல்லைங்க, அதெல்லாம் அப்படி அவர் வந்து கொஞ்சம் சமீபத்துல அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. போய் நிச்சயமா அதெல்லாம் பேசி அதுக்கு நல்ல சுமூகமா தமிழ்நாட்டுக்கு நலன் கருதிக்கின்ற நலனாக நன்மைக்காக நாங்க என்ன ஒண்ணு அவர் போய் பேசி நாங்க நல்லா திட்டம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.